ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பெஷல் ரெசிபியாக இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரட் கீர். இது ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். அதுக்கு நான் இன்றைக்கி 4 கேரட் எடுத்திருக்கேன். தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண கேரட்டை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதில் 1 கப் காய்ச்சாத பாலை சேர்த்துட்டு 4 விசில் வச்சு இறக்கிடுங்க. ப்ரெஷர் போனதும் கேரட் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதோட ஆல்மண்ட் சேர்த்திருக்கேன். இது சுட தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சா நல்லா தோல் எடுக்க வந்துடும். இது எதுக்காகன்னா நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஆல்மண்ட்ஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு கேரட் வேக வச்ச பாலையே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடு பண்ணி பொங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ 3 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இதில் சேருங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. ஒரு கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ அதை இதில் சேருங்க. சேர்த்துட்டு சுகர் நல்லா கரைஞ்சி திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஒரு 10 முந்திரியை உடச்சி வச்சு இதில் சேருங்க. நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு நல்லா ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை 15 மினிட்ஸில் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சம்மரில் இது மாதிரி ஹெல்த்தியான ட்ரிங்கை செஞ்சு கொடுங்க. இது போல் வேறு எதையெல்லாம் வச்சு ட்ரிங்க் செய்யலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.